வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் ரவுடி கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அட்டூழியம் செய்தவர்களின் கொட்டம் அடக்கப்படுமா? வெள்ளக்காளி பசங்கடா என்ற பெயரில் விரைவில் ரெட் அலர்ட் என மிரட்டல் விடுக்கும் வகையில் வெளியான அடாவடி வீடியோ தான் இது. மதுரையில் சித்திரை திருவிழா களை கட்டியுள்ள நிலையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? மதுரையில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி மற்றும் திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி.கே. குருசாமி தரப்பிற்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. இவர்களுக்கு இடையிலான முன்பகை காரணமாக இதுவரை 20க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் வெள்ளைக்காளியை என்கவுண்டர் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறி அவரது குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் திருமங்கலம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காக ஆஜராகினர். இதனிடையே வெள்ளைக்காளியின் ஆதரவாளர் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நீதிமன்றத்தில் கஞ்சா வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த நீதிபதிக்கு வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் 2 கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பழிக்கு பழி தொடரும் என வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அதில் வெள்ளைக்காளி பசங்கடா என்ற பெயரில் விரைவில் ரெட் அலர்ட் என எச்சரிக்கும் வகையில் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பெட்ரோல் குண்டு வீசி அங்கு நிற்கும் நபரை ஆயுதங்களால் தாக்குவது போன்று ரீல்ஸ் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரவுடி கும்பல் பதிவிட்டுள்ளது. மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழா களை கட்டியுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்வழக்கு உள்ளவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் சிலர் விரைவில் ரெட் அலர்ட் என கூறி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அடாவடி வீடியோ வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் நோக்கில் சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.